ஹலோ ஆல் வெல்கம் டு யாஷ் அகாடமி. இது எங்க செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு, யுஜிசி நெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, சிஏ எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்களோட வீடியோ இந்த வீடியோ பர்ட்டிகுலரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறத பத்தி நம்ம படிக்க போறோம். அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு 6 ஸ்டெப் ஜர்னியா இருக்கும். லைக் ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு ரிப்போர்ட்டா மாறுது. அதுதான் வந்து நம்ம அக்கவுண்டிங் சைக்கிள்ல பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு 6 ஸ்டெப்ல இருக்கும். அக்கவுண்டிங் சைக்கிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு 6 ஸ்டெப்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஐடென்டிஃபை டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஈவென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். லைக் அது பர்ச்சேஸா, இல்ல சேல்ஸா, பேமெண்ட்ஸா என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஈவென்ட்ஸ் ஒரு கம்பெனில நடந்திருந்தாலும், அத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அத என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுவோம். எதுல ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜர்னல் அப்படிங்கிறதுல ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதுல அடுத்தது என்ன பண்ணுவோம்? அத லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். அப்ப ஜர்னல்ல எப்படி பண்ணுவோம்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்குமே டெபிட் சைட்லயும் பண்ணுவோம், கிரெடிட் சைட்லயும் பண்ணுவோம். அப்ப என்டர் ஈச் டிரான்சாக்ஷன் அஸ் அ ஜர்னல் என்ட்ரி. அப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அடுத்த ஸ்டெப்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஜர்னல். ஜர்னலுக்கு அடுத்த ஸ்டெப்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது லெட்ஜர். லெட்ஜர்ல என்ன பண்ணுவோம்? ஜர்னல்ல போட்ட என்ட்ரீஸ லெட்ஜர் அக்கவுண்ட்ல ஒரு ஒரு அக்கவுண்டோட நேம ஓப்பன் பண்ணி, அதுல போஸ்ட் பண்ணுவோம். அத வந்து போஸ்ட் டூ லெட்ஜர். அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிரான்சாக்ஷன ஐடென்டிஃபை பண்றோம். ஜர்னல்ல போஸ்ட் பண்றோம். லெட்ஜர்ல போடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ். அதுல வந்து லெட்ஜர் அக்கவுண்ட் பேலன்ஸஸ்ல போடுவோம்ல, அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுவோம். லிஸ்ட் பண்ணி அ அதோட அக்யூரசிய நம்ம செக் பண்ணுவோம். லைக் எல்லா டெபிட்ஸுமே வந்து கிரெடிட்க்கு ஈக்குவலா இருக்கா? அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுதான் வந்து 4த் ஸ்டெப்பா இருக்கும். அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெப். 5த் ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெப். இதுல தான் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுவோம். பி&எல் அக்கவுண்ட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் 5த் ஸ்டெப் அண்ட் தி ஃபைனல் ஸ்டெப்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அத கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்ஸ வந்து யாருக்கு குடுப்போம்? இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு குடுப்போம். தென் மேனேஜ்மென்ட்க்கு குடுப்போம். கிரெடிட்டார்ஸ்க்கு குடுப்போம். கவர்ன்மென்ட்க்கு குடுப்போம். இது எல்லாமே வந்து நம்ம அந்த யூசர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். எந்த மாதிரி வந்து மோட்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா குடுப்போம். ஆனுவல் ரிப்போர்ட்ஸா குடுப்போம். நோட்ஸ் டூ அக்கவுண்ட்ஸா குடுப்போம். இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட். அ அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன எப்படி ஜெனரேட் பண்றாங்க? ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன எப்படி யூஸ் பண்றாங்க? இத தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்றது. ஒரு ஜர்னல் என்ட்ரியா ஒரு டிரான்சாக்ஷன ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அத கிளாசிஃபை பண்றாங்க. ஒரு ஹெட்டுக்குள்ள ஒரு பர்ட்டிகுலரா கிளாசிஃபை பண்ணி ஒரு ஹெட்டுக்குள்ள வந்து அத போஸ்ட் பண்றாங்க. அண்ட் தென் சம்மரைஸ் பண்ணுவாங்க. ட்ரையல் பேலன்ஸஸ்ல எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி டெபிட் அப்படிங்கிறது கிரெடிட்க்கு ஈக்குவலா இருக்கா? அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரஸ்பாண்ட் ஆயி இருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆடிட் ட்ரையலுக்கு போகும், டாக்குமென்டேஷன் போகும். இப்படிதான் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஜெனரேட் பண்றாங்க. லைக் அத வந்து உருவாக்குறாங்க, ஜெனரேட் பண்றாங்க. இத எப்படி யூஸ் பண்றாங்க? அடுத்த ஸ்டெப். எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அடுத்து இன்டர்பிரெட் பண்ணுவாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லி இன்டர்பிரெட் பண்ணுவாங்க. அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபினான்ஷியல் இன்டர்பிரெட் பண்ணி, அனலைஸ் பண்ணி இருக்கிற அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அந்த யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த கம்யூனிகேட் பண்ணுன ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத மேனேஜ்மென்ட் அத பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் அப்படி எடுப்பாங்க. வெதர் இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படி எடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. ஹவ் இட் இஸ் ஜெனரேட்டட் அண்ட் ஹவ் இட் இஸ் யூஸ்ட் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு டிரான்சாக்ஷன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அத ஜர்னல்ல போடணும்.
டிரான்சாக்ஷன்னா என்ன? அப்ப டிரான்சாக்ஷன் இஸ் எனி ஈவென்ட் தட் ஹாஸ் அ ஃபினான்ஷியல் எஃபெக்ட் ஆன் த பிசினஸ். ஒரு பிசினஸ்ல எந்த ஒரு ஈவென்ட்க்கு ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒரு ஃபினான்ஷியல் எஃபெக்ட் இருக்கோ, அத வந்து நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஈவென்ட் அப்படிங்கிறது ஒரு ஈவென்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது மானிட்டரி ஈவென்ட்டாவும் இருக்கலாம். நான் மானிட்டரி ஈவென்ட்டாவும் இருக்கலாம். ஸோ, அப்போ நம்ம டிரான்சாக்ஷனா எத கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மானிட்டரி ஈவென்ட்ஸ மட்டும் தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸா கண்ண க கன்சிடர் பண்ணுவோம். அப்ப எந்த ஈவென்ட்ட நம்மனால மணியால மெஷர் பண்ண முடியுதோ, அந்த ஈவென்ட்ட தான் நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். 2 சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாமே நம்ம டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ல நான் ஒரு செப்பரேட் இதாவே பார்க்கலாம். 2 ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். டூயல் ஆஸ்பெக்ட் தட் இஸ் ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து டெபிட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். லைக் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அத தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அப்ப எனி ஈவென்ட் விச் ஹாஸ் அ ஃபினான்ஷியல் எஃபெக்ட் ஆன் த பிசினஸ் இஸ் கால்ட் ஆஸ் டிரான்சாக்ஷன். அண்ட் தென் வாட் இஸ் ஈவென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ட்ரா ஒரு கா ஒரு ரிசல்ட் ஆஃப் அன் டிரான்சாக்ஷன் லைக் ஒரு கான்சிக்வென்ஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் அத நம்ம ஈவென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அன் ஈவென்ட். அத வந்து நம்ம ஈவென்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். இதிலிருந்து நமக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ அப்படிங்கிறது நம்மளால டிரைவ் பண்ண முடியும். அது டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல எண்ட் ஆயிடும். இதுதான் நம்ம ஈவென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து ஜர்னல் என்ட்ரீஸ் போடுறோம். இந்த ஜர்னல் என்ட்ரீஸ் எப்படி போடுவோம்? இப்ப நம்ம வந்து ஒரு கூட்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். அத வந்து நம்ம ஜர்னலா போஸ்ட் பண்றோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட். அதே மாரி நெக்ஸ்ட் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 75,000க்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அத கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டூ சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ரெண்ட் பே பண்ணியிருக்கிறது. ரெண்ட் பெய்டு அப்படின்னா வந்து ரெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க டிரான்சாக்ஷன்ஸ ஜர்னல்ல போஸ்ட் பண்றோம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அக்கவுண்டிங் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி அ டிரான்சாக்ஷன் அண்ட் செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஜர்னலா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லெட்ஜர். ஃபோர்த் ஸ்டெப் வந்து ட்ரையல் பேலன்ஸ். இந்த லெட்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அத நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டி ஃபார்மேட்ல தான் நம்ம போடுவோம். இங்க டெபிட் சைடுன்னு ஒண்ணு இருக்கும். இங்க கிரெடிட் சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப லெட்ஜர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் கன்டைன்ஸ் இண்டிவிஜுவல் டி அக்கவுண்ட்ஸ் ஃபார் எவ்ரி அக்கவுண்ட். அப்ப நம்ம ஜர்னல்ல போட்ட எல்லா அக்கவுண்ட்ஸையுமே அதாவது இப்ப நீங்க பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போட்டீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் சேல்ஸ் அக்கவுண்ட்னா சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு செப்பரேட்டா பண்ணுவோம். ஒரு அக்கவுண்ட்டுக்குமே வந்து இந்த ஃபார்மேட்ல நம்ம போடுவோம். அப்ப இங்க ஷோஸ் டெபிட் சைட் ஆன் தி லெஃப்ட் அண்ட் கிரெடிட் ஆன் த ரைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டெபிட் அண்ட் தி கிரெடிட் அப்படின்னு சொல்லி போடுவோம். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட்ல என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஈச் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுமே பேலன்ஸ் ஆயிருக்கணும். தட் டெபிட் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெட் எஃபெக்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னா, ஒரு கம்பெனில நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட ஒரு நெட் ரெஃப்ளெக்ஷனா வந்து இந்த லெட்ஜர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அண்ட் தென் என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பர்சனல் அக்கவுண்ட் இருக்கும், ரியல் அக்கவுண்ட் இருக்கும், அண்ட் தென் நாமினல் அக்கவுண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் விச் இஸ் இன்வால்வ்ட் இன் தி லெட்ஜர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அண்ட் தென் ஒரு லெட்ஜர பேஸா வச்சு தான், ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் தி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன். லெட்ஜர் அப்படிங்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது எதுக்காக பண்றோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அக்யூரசி செக் பண்றதுக்காக. இப்ப நம்ம லெட்ஜர்ல எல்லா லிஸ்ட் போட்டிருப்போம்ல, இப்ப லெட்ஜர்ல வந்து டேலி ஆயிருக்கிற எல்லாத்தையுமே திருப்பியும் வந்து நம்ம லிஸ்ட்டா போடுறோம். ஒரு ட்ரையல் பேலன்ஸ்ல லிஸ்ட் பண்ணி, அது வந்து டெபிட்டுக்கும், கிரெடிட்டும் ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், லிஸ்ட் ஆல் லெட்ஜர் அக்கவுண்ட் பேலன்ஸஸ் பண்ணி, அண்ட் தென் ஃபைனலி டெபிட் காலம் மஸ்ட் ஈக்குவல் கிரெடிட் காலம் அப்படி இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். இது அரித்மெட்டிக் அக்யூரசிய செக் பண்றதுக்காக மட்டும் தான். அதாவது ஒரு கம்ப்ளீட்டா இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஒரு ப்ரூஃபா வந்து அது இருக்காது. ஒரு அரித்மெட்டிக்கல் அக்யூரசிய மட்டும் தான் நம்ம இங்க செக் பண்றோம். ஆனா இங்க வந்து ஏதாவது எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் இருக்கா? ஏதாவது நம்ம விட்டுட்டோமா? இல்ல இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல பிரின்சிபல் எரர்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ப்ரூஃபா வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஜஸ்ட் டூ வெரிஃபை த அரித்மெட்டிக் அக்யூரசி ஆஃப் த போஸ்டிங் அத மட்டும் தான் இது வந்து செக் பண்ணும். தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது. அதாவது இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். பி அண்ட் எல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். இதுக்கெல்லாம் வந்து
முன்னாடி தான் வந்து இந்த அ இது வந்து நம்ம பண்றோம். லைக் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அண்ட் பேஸ் டாக்குமெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட பேஸ் டாக்குமெண்ட்டா இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்க ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் 5த் அண்ட் 6த் ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்யூனிகேட் டூ யூசர்ஸ். இப்ப நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல போட்ட லிஸ்ட் அது எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட போறோம். அதாவது அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுவோம். அது மூலியமா நம்ம கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத அரைவ் பண்ணுவோம். அண்ட் தென் பி&எல் அக்கவுண்ட் தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போடுவோம். அதுலருந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அது அது அடுத்த ஸ்டெப்பா வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். விச் ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிசினஸ். ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிசினஸ காட்டுறதுக்காக நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஒரு கம்பெனில கேஷ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அட் த எண்ட் ஆஃப் த அக்கவுண்டிங் பீரியட்ல ஒரு கேஷ் மூவ்மெண்ட் ஒரு கம்பெனில எப்படி நடந்திருக்கு? அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்றதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் போடுவோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் இருக்கும்ல. லைக் கிராஸ் ப்ராஃபிட் இவ்ளோ, நெட் ப்ராஃபிட் இவ்ளோ, அசெட்ஸ் நமக்கு இவ்ளோ இருக்கு, லைபிலிட்டீஸ் நம்மள இவ்ளோ இருக்கு, நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது இவ்ளோ இருக்கு. அப்படின்னு எண்ட் ஆஃப் த பீரியட்ல கேஷ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு யூசர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அதுதான் வந்து 6த் அண்ட் தி ஃபைனல் ஸ்டெப்பா வந்து நமக்கு இருக்கும். கம்யூனிகேட் டூ த யூசர்ஸ். அப்ப இது யாருக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ், மேனேஜ்மென்ட், கிரெடிட்டார்ஸ்க்கு, கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமா, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் மூலியமா, நோட்ஸ் மூலியமா எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அக்கவுண்டிங் இஸ் கம்ப்ளீட். அப்ப இந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்லி வென் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்யூனிகேட்டட் டூ த யூசர்ஸ். அப்ப இந்த யூசர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் தான் லைக் கொண்டு போய் சேர்க்கும்போது மட்டும் தான் இந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இததான் வந்து நம்ம 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். அப்ப இன்னைக்கு வீடியோல நம்ம அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உங்களோட ஜர்னில எங்களையும் ஒரு பார்ட்னரா, எங்களையும் ஒரு ஃப்ரெண்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபேஸஸ் ஆஃப் அக்கவுண்டிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலா போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ.